உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆனால் நாம் ஆச்சரியப்படும்படியாய் அவளுக்கு இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில நாம் தேவனை நோக்கி வேண்டுகின்ற பொழுது, அவருடைய பாதத்துல நாம் அமர்ந்து நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்கின்ற போது, நாம் எதிர்பார்க்கிற, நாம் வேண்டுகிற காரியங்கள் உடனே நடைபெறுவதில்லை. அநேக நேரங்களில நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் கேள்விக்குறியாகி விடுகிறது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை விடவில்லை. தொடர்ந்து அவரோடு கூட சென்று மீண்டுமாய் இயேசுவை நோக்கி அவள் கூப்பிடுகிறாள். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். நாமும் கூட நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத நேரங்களில, நம்முடைய துன்பத்தின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், நோய் வேதனையின் மத்தியில தேவனிடத்துல தொடர்ந்து நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு கூட நாம் எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்க வேண்டும். ஆம், தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்று நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம் என்று. விசுவாசத்தின் நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆமேன். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் நிச்சயமாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்வது போல, விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. ஒருவேளை நாம் காண்கிறபடி நம்முடைய கண்களுக்கு முன்பாக உடனடியாக நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் காணாத காரியத்தை என் தேவன் நிச்சயமாய் செய்வார் என்று நம்ப வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. ஆமேன். இயேசு இந்த ஸ்திரீயை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆனால் அந்த மகளோ இயேசுவை பார்த்து, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவரை விடாமல் பிடித்து கொண்டு, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யும் வரை, கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வரை நான் உம்மை விடுவதில்லை என்று நாம் கூப்பிடுகின்ற போது, அவர் மனம் இறங்கி இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அவர் நமக்கு உதவி செய்வார். வேதம் சொல்கிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஆச்சரியம் என்ன! அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே அற்புதத்தை செய்வார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீர் இந்த நாளில் அற்புதத்தை செய்ததற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.